வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களை. முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், நோவா ஸ்கோச்சியாவினுடைய டார்ட்மவுத் பகுதியிலே தற்போதைய ஐக்கியா கடைகளை விட 3 மடங்கு பெரிய அளவிலான சுமார் 1.2 மில்லியன் சதுர அடி பரப்பளவை கொண்ட பிரமாண்டமான அமேசான் விநியோக மையம் ஒன்று கட்டமைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக பேர்ன்சைட் தொழிற்பேட்டையின் ஒரு முனையில் இருந்த அமேசான் விநியோக தளம் மறுமுனைக்கு மாற்றப்பட உள்ளது. ஹாலிஃபேக்ஸ் வர்த்தக சபையினுடைய தலைவரான டோன் பியூரோக்ஸ் இது குறித்து தெரிவிக்கையிலே, இந்த மாபெரும் வர்த்தக கிடங்கு திறக்கப்படுவதன் மூலம் நகர மக்களுக்கு வாங்கிய அன்றே பொருட்கள் கிடைக்கும் வகையிலான விரைவான விநியோக சேவை சாத்தியமாகும் என்று தெரிவித்தார். டவுன்டவுன் டார்ட்மவுத் வணிக ஆணையத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியான டிம் ரெசஸ்கோ தெரிவிக்கையிலே, அமேசான் மற்றும் பாதுகாப்பு துறை முன்முயற்சிகள் மூலம் நகரத்திற்கு தொடர்ச்சியாக மிகப்பெரிய அளவிலே முதலீடுகள் குவிந்து வருவதாக குறிப்பிட்டார். எனினும் சில்லறை வர்த்தக நிபுணரான டக் ஸ்டீபன்ஸ் இந்த முன்னேற்றம் குறித்து சில கவலைகளை முன்வைத்திருக்கின்றார். இந்த புதிய மையத்தின் மூலம் 1000 தொடக்கம் 1500 வரையிலான வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றாலும் தொழிலாளர்களினுடைய நலனிலே அமேசான் நற்பெயர் சிறப்பானதாக இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். கியூபெக்கிலே தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் அமைத்ததால் அங்குள்ள அமேசான் மையம் மூடப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், வேலை வாய்ப்புகளின் எண்ணிக்கையை விட அந்த வேலைகளின் தரம் மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பு குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்கின்ற தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருந்தார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் என்டர்பி அருகில் இருக்கின்ற WJ டியூய் பிராந்திய பூங்காவிலே இருக்கின்ற சுஸ்வாப் ஆற்றிலே குடும்பத்துடன் விடுமுறையை கழிக்க சென்ற 9 வயது சிறுவனான பவுல் ஏஞ்சலோ வாரன் நீரில் மூழ்கி உயிருக்கு ஆபத்தான நிலையிலே தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வருகிறான். கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி இடுப்பளவு நீரிலே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் திடீரென நீரோட்டத்தில் சிக்கி மிதக்கும் மரக்கட்டைகளுக்கு அடியிலே சுமார் 5 தொடக்கம் 10 நிமிடங்கள் மூழ்கியிருந்தான். அந்த நேரத்திலே அங்கே இருந்த நபர்கள் சமயோசிதமாக செயற்பட்டு அந்த சிறுவனை உடனடியாக மீட்டிருந்தார்கள். ஒரு மருத்துவர் மற்றும் 2 செவிலியர்கள் ஒரு டீஃபெபிரிலேட்டர் உதவியுடன் சிறுவனுக்கு உடனடியாக முதலுதவியை கொடுத்தார்கள். மீட்கப்பட்ட போது சிறுவனின் உடல்நிலை 23 டிகிரி செல்சியஸாக குறைந்திருந்தது. தற்போது வான்கூவரில் இருக்கின்ற குழந்தைகள் மருத்துவமனையிலே மருத்துவ ரீதியாக தூண்டப்பட்ட கோமா நிலையிலே சிறுவன் இருக்கின்றார். தற்போது கைகளை அழுத்துவது, தலையசைப்பது போன்ற முன்னேற்றங்கள் அந்த சிறுவனின் உடலிலே வெளிப்படுகிறது. நீச்சல் குளங்களை விட ஏரிகள் மற்றும் ஆறுகள் போன்ற திறந்த வெளி நீர் நிலைகளிலேயே அதிக உயிரிழப்புகள் நேரிடுவதாக லைஃப் சேவிங் சொசைட்டியினுடைய இடைக்கால நிர்வாக இயக்குநரான மெடிசன் லாண்டோ எச்சரித்திருக்கின்றார். அல்பர்டாவிலே கடந்த ஆண்டு இதே காலகட்டத்திலே 5ஆக இருந்த இப்படியான உயிரிழப்புகள் இந்த ஆண்டு 10ஆகவும், பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே 26 38ஆகவும் அதிகரித்திருக்கிறது. சிறுவனின் சிகிச்சை செலவுகளுக்காக அவனது குடும்ப நண்பர்களால் கோஃபண்ட்மி பக்கம் ஒன்றும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது கிரவுட் ஃபண்டிங்குக்காக. மொன்ட்ரெஜ் பிராந்தியத்தில் இருக்கின்ற செயின்ட் மார்டின் பகுதியிலே கடந்த திங்கட்கிழமை மாலை 4 மணியளவிலே நிகழ்ந்த ஒரு கோர விபத்திலே இளம் சாரதியொருவர் உயிரிழந்திருக்கின்றார். நெடுஞ்சாலை 138 பால்வர்ட் வளைவிலே சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த கனரக லொரியுடன் மோதியது. இந்த விபத்தின் தீவிரத்தினால் நிலை தடுமாறிய லொரி அருகில் இருந்த வீடொன்றின் மீது மோதி நின்றது. இந்த விபத்திலே காரை செலுத்தி வந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கியூபெக் மாகாண காவல்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் மார்க் டெசியர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். லொரி ஓட்டுநருக்கும் வீட்டில் இருந்த நபர்களுக்கும் எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லை. விபத்துக்கான காரணங்களை கண்டறிய நெடுஞ்சாலை 138 இரு திசைகளிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு காவல்துறை தீவிர விசாரணையை மேற்கொண்டது. சட்பரி நகரின் டவுன் டவுன் பகுதியில், குறிப்பாக லோன் ஸ்ட்ரீட்டிலே இருக்கின்ற எனர்ஜி கோட் பகுதியிலே வீடற்றவர்களினுடைய கூடாரங்கள் அதிகரித்து வருவது குறித்து மாநகர காவல்துறை சிறப்பு கூட்டத்திலே கடந்த திங்கட்கிழமை தீவிரமாக விவாதிக்கப்பட்டது. நீதிமன்ற வழக்குகள் மற்றும் மருத்துவ சேவைகளுக்காக சட்பரி நகருக்கு ஒரு வழி பேருந்து பயணச்சீட்டு மூலம் அனுப்பி வைக்கப்படுகின்ற பல வீடற்றவர்கள் பின்னர் தங்களின் சொந்த ஊருக்கு திரும்ப பணம் இல்லாமல் இங்கேயே தங்கிவிடுவதாக காவல்துறை தலைவரான சாரா ஹனிங்கம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். சட்பரி நகர மேயர் பால் லெபப்ரே இது குறித்து கவலை தெரிவிக்கையிலே, இவ்வாறான நிலையில் இருப்பவர்களை மீண்டும் அவர்களின் சொந்த சமூகங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்கான முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகி தானாக முன்வந்து சிகிச்சை பெற மறுக்கும் நபர்களுக்கு கட்டாய போதைப்பொருள் ஒழிப்பு சிகிச்சை வழங்குவதற்கான புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என காவல்துறை வாரியம் மாகாண மற்றும் மத்திய அரசுகளை கோரியிருக்கிறது. வடக்கு ஒன்டாரியோவிலே ஒபியாய்ட் தொடர்பான இறப்பு விகிதங்கள் மாகாண சராசரியை விட 3.3 மடங்கு அதிகமாக இருப்பதாக சுகாதார அறிவியல் மையத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியான டேவிட் மெக்னீலும் அதிர்ச்சி அளிக்கும் ஒரு தகவலை அந்த கூட்டத்திலே பகிர்ந்திருந்தார்.
ஹாலிஃபேக்ஸின் மையப்பகுதியில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்திற்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து பெருமளவிலான மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார்கள். தொடர்பாக 54 வயதுடைய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பாடிஸ்பர்க் கட்டடத்திலே அமைந்திருக்கின்ற அமெரிக்க தூதரகத்திற்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:15 அளவிலே மிரட்டல் விடுக்கப்பட்டதாக ஹாலிஃபேக்ஸ் பிராந்திய போலீசார் தெரிவித்தார்கள். சந்தேக நபரின் வாகனம் திங்கட்கிழமை காலை 8:10 அளவிலே பாடிஸ்பர்க் வாகன நிறுத்துமிடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. வாகனத்திற்குள்ளே புரோபேன் எரிவாயு உருளை மற்றும் எரியக்கூடிய திரவங்கள் அடங்கிய கொள்கலங்கள் இருந்ததை கண்ட போலீசார் வெடிபொருள் அகற்றும் பிரிவை அழைத்தார்கள். காலை 8:45 அளவிலே வாகன நிறுத்துமிடம் முழுமையாக வெளியேற்றப்பட்டு 10:15 அளவுக்கு டவுன் டவுன் வீதிகளும் முழுவதுமாக மூடப்பட்டது. காலை 10:30 அளவிலே பொதுமக்களுக்கு அவசரகால எச்சரிக்கை கூறும் செய்தியும் அனுப்பப்பட்டது. வான்கூவரில் இருந்து பின்னர் மதியம் 1:30 அளவிலே ஆபத்து நீங்கியதாக அறிவிக்கப்பட்டு வீதிகள் மீண்டும் திறக்கப்பட்டது. இந்த சம்பவத்தினால் எவருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என்று சொல்லி போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். நியூ புருன்ஸ்விக் மாகாணத்தின் மவுண்டன் நகரிலே ஓடும் காரினுடைய மேற்கூரையில் ஏறி நின்று ஆபத்தான முறையிலே சாகசம் செய்த 3 சிறுவர்கள் தற்போது போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி அளவிலே வஹான் கார்வே பால்வர்ட் பகுதியிலே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்து காணொலி சமூக வலைதளங்களிலே வெளியாகி 3 லட்சத்துக்கும் அதிகமான பார்வைகளை பெற்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த காணொலியை ஒருவர் தன்னுடைய காரில் இருந்து பதிவு செய்து 911 அவசர சேவைக்கு தகவல் தெரிவித்தார். திருடப்பட்ட காரில் வந்த 16 வயது சிறுவன், 14 வயது சிறுவன் மற்றும் 16 வயது சிறுமி ஆகியோர் இந்த செயலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஸ்குடோக் பகுதியிலே ஒரு வீட்டை உடைத்து திருட முயன்றதாகவும் பின்னர் மெம்ராங்கோக் பகுதியிலே காரை ஒரு பள்ளத்திலே அனாதரவான முறையிலே விட்டுவிட்டு அங்கிருந்த இன்னொரு வீட்டையும் உடைக்க முயன்றதாகவும் போலீசார் தெரிவித்தார்கள். YMCA ஸ்கேட்பேக் அருகே நடைபாதையில் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது இவர்கள் காரை வேகமாக செலுத்தி சென்றதாக நேரில் கண்ட சாட்சியான கிறிஸ்டினா ராபிசாயிடம் தெரிவித்திருந்தார். ஞாயிற்றுக்கிழமை மாலை இருவர் கைது செய்யப்பட்ட நிலையிலே 3வது நபர் தாமாகவே போலீசில் சரணடைந்தார். மூவரும் பின்னர் பிணை நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதிர்காலத்திலே நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என்று சொல்லி உத்தரவிடப்பட்டும் இருக்கின்றார்கள். ஒரிலியாவில் இருக்கின்ற லைட்ஃபுட் டிரைவ் மற்றும் மிசிசாகா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் ஆகிய பகுதிகளுக்கு அருகிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:20 அளவிலே 2 பேருக்கு இடையிலே ஏற்பட்ட தகராறு வன்முறையாக மாறியதிலே ஒருவர் சிம்கோ ஏரியிலே தள்ளப்பட்டார். சம்பவத்தை கண்ட பொதுமக்கள் மற்றும் ஒரில்லா தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக செயற்பட்டு நீரில் மூழ்கியவரை மீட்டு முதலுதவி சிகிச்சை கொடுத்தார்கள். பாதிக்கப்பட்ட நபர் தற்போது உள்ளூர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். தற்போது சீரான நிலையில் இருக்கின்றார். சம்பவ இடத்திலிருந்து தப்பியோட முயன்ற 47 வயதுடைய ஒரலியாவைச் சேர்ந்த பெண் ஒருவரை போலீசார் விரட்டிச் சென்று கைது செய்தார்கள். அவர் மீது கடுமையான தாக்குதல், காவல்துறை அதிகாரிக்கு பணிபுரிய தடையாக இருந்தது மற்றும் நன்னடத்தை விதிகளை மீறியது ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரலியாவினுடைய OPP மேஜர் கிரைம் யூனிட் ஆனது இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. ஹான்ஸ்வில் பகுதியிலே அடுத்தடுத்து நடந்த 3 வெவ்வேறு சம்பவங்களில் மது போதையில் வாகனம் செலுத்திய குற்றத்திற்காக 3 இளம் பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த திங்கட்கிழமை இரவு 9:20 அளவிலே நெடுஞ்சாலை 60இல் காரை நிறுத்திவிட்டு தப்பியோட முயன்ற ஓட்டலுவை சேர்ந்த 27 வயதான பெண் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்று பிகேப் சாலையிலே தகராறு ஒன்றில் ஈடுபட்ட பேரி சவுண்ட் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டார். சனிக்கிழமை இரவு 10:10 அளவிலே கிரீட் சாலையிலே காரை நிறுத்தி சோதனை செய்த போது ஹான்ஸ்விலை சேர்ந்த 28 வயதுடைய பெண்ணும் கைது செய்யப்பட்டார். குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டு தற்போது அவர்கள் செப்டம்பர் மாதம் பிரேஸ்பிரிட்ஜ் நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டும் என்று சொல்லி உத்தரவிடப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தென்மேற்கு கால்கரியிலே கடந்த திங்கட்கிழமை காலை 11:45 அளவிலே ஸ்ப்ரோஸ் கிளிஃப் பகுதியிலே போக்குவரத்து சோதனையின் போது போலீசார் மீது துப்பாக்கியால் சுட்ட சந்தேக நபர் பின்னர் எட்வர்தி பூங்காவிலே சடலமாக மீட்கப்பட்டார். இந்த தாக்குதலிலே காவல்துறை அதிகாரி ஒருவர் இருமுறை சுடப்பட்டு தற்போது மருத்துவமனையிலே சீரான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்குதலுக்கு பின்னர் தப்பியோடிய சந்தேக நபரை HAWCS ஹெலிகாப்டர் மூலம் போலீசார் பின்தொடர்ந்தார்கள். தப்பியோடும் வழியிலே பொதுமக்கள் மீதும் போலீசார் மீதும் அந்த நபர் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டிருக்கின்றார். பின்னர் ஒரு காரை கடத்தி சென்ற அவர் கார் சிக்கிக் கொண்டதை அடுத்து ஆற்றில் இறங்கி தப்பிய போது சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். சந்தேக நபர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது போலீசாரின் பதில் தாக்குதலிலே உயிரிழந்தாரா என்பது குறித்து தற்போது அல்பர்டா தீவிர சம்பவங்கள் மறு ஆய்வு குழுவானது விசாரணைகளை நடத்தி வருகிறது. 2023 ஆண்டு வடகிழக்கு கல்கரியிலே நடந்த வாகன துரத்தலின் போது 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரியான கிரேக்
ஸ்டதஹார்ட் மீதான பூர்வாங்க விசாரணை கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது. மெமோரியல் ட்ரெயிலிலே ஆபத்தான முறையில் சென்ற ஒரு சரக்கு வேனை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்ற போது அந்த வாகனம் போலீசாரை நோக்கி முன்னேறியதாக கூறப்படுகிறது. அப்போது கான்ஸ்டபிள் ஸ்டதஹார்ட் சுட்டதிலே வாகனத்தில் இருந்த லெவான் பாக்ஸ் மற்றும் வெசி டேவிட்சன் ஆகிய 2 பேர் உயிரிழந்தார்கள். உயிரிழந்தவருடைய இன்னும் ஒரு சகோதரர் அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியும் இருந்தார். இந்த நிலையில்தான் உயிரிழந்த லெவான் பாக்ஸினுடைய தாயாரான லீனா வைல்ட்மேன் நீதிமன்றத்திலே ஆஜராகி இது ஒரு காவல்துறை அத்துமீறல் என்றும் காவல்துறை அதிகாரிக்கு எந்த சிறப்பு சலுகையும் வழங்கப்படக்கூடாது என்றும் வாதிட்டார். அடுத்த 10 நாட்களுக்கு நடைபெறும் இந்த விசாரணையிலே வழக்கு விசாரணையை தொடர போதிய ஆதாரங்கள் உள்ளதா என்பதை நீதிபதி தீர்மானிப்பார். கேம்பிரிட்ஜ் நகரிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:15 அளவிலே கிளேப் ஸ்ட்ரீட் மற்றும் செயின்ட் ஆண்ட்ரூ ஸ்ட்ரீட் சந்திப்பிலே நபர் ஒருவர் மீது அடையாளம் தெரியாத பெண்ணொருவர் நச்சு பொருளை வீசி தாக்கியிருக்கின்றார். பாதிக்கப்பட்ட நபர் உயிருக்கு ஆபத்தற்ற காயங்களுடன் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்குதல் நடத்திய பெண்ணின் புகைப்படத்தை ஓட்டலு பிராந்திய போலீசார் வெளியிட்டு அவரை அடையாளம் காண உதவுமாறு பொதுமக்களிடம் உதவி கோரியிருக்கிறார்கள். தனது 9 வயது மகளை கொலை செய்து சதுப்பு நிலத்திலே உடலை மறைத்த வழக்கிலே லுசியானோ பிரெட்டலின் என்கின்ற 46 வயதான தந்தையை நியூயார்க் நீதிமன்ற நடுவர் குழு கடந்த திங்கட்கிழமை குற்றவாளி என்று அறிவித்திருக்கின்றது. கனடாவைச் சேர்ந்த இவர்கள் கடந்த ஜூலை 19, 2025 அன்று அமெரிக்காவிற்கு சுற்றுலா சென்றிருந்த போது தன்னுடைய மகளை ஒரு வெள்ளை நிற வேனில் வந்தவர்கள் 2 பேர் கடத்தி சென்று விட்டதாக பிரெட்டலின் போலீசிலே புகார் கொடுத்திருந்தார். ஆனால் அடுத்த நாள் டிகோன்டெராக அருகில் இருக்கின்ற ஒரு சதுப்பு நிலத்திலே மார்பின் மீது ஒரு பெரிய பாறாங்கல்லுடன் மெலினாவினுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. பிரேத பரிசோதனையிலே சிறுமி நீரில் மூழ்கடிக்கப்பட்டு மூச்சு திணறி உயிரிழந்தது உறுதியாகியது. மொபைல் போன் மற்றும் காரினுடைய GPS தரவுகள் மூலமாக பிரெட்டலின் பொய் சொல்கிறார் என்பதை எசெக்ஸ் மாவட்ட வழக்கறிஞரான மைக்கேல் வாங்கி நிரூபித்தார். 2ஆம் நிலை கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இவருக்கான தண்டனை விவரங்கள் அக்டோபர் 14 அறிவிக்கப்பட இருக்கிறது. கிரேட்டர் சட்பரியின் ஹேன்மர் பகுதியிலே செயின்ட் ஜோசப் ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற ஸ்கேட் பார்க்கிலே கடந்த ஜூலை 31 இரவு 10 மணி அளவிலே 14 வயதான சிறுவனான கெலப் என்கின்ற சிறுவன் கொடூரமாக தாக்கப்பட்டார். இந்த தாக்குதலிலே சிறுவனின் மூக்கு மற்றும் கை எலும்புகள் முறிந்தது. கடந்த வாரம் அவனுக்கு மூக்கில் அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற ஒரு நபர் ஒருவரை போலீசார் அடையாளம் கண்டு அவரை கைது செய்வதற்கான பிடியாணையை பெற்று தேடி வருகிறார்கள். சிறுவனின் மருத்துவம் மற்றும் இதர செலவுகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இணையவழி நிதி சேகரிப்பு பக்கத்திலே அதாவது கோஃபண்ட்மி பக்கம் ஒன்றிலே கடந்த திங்கட்கிழமை மதியம் வரை $8,800க்கும் அதிகமான நிதி திரட்டப்பட்டிருக்கிறது. கிங்ஸ்வே சட்பரி பகுதியிலே கடந்த ஆகஸ்ட் 7 காலை 11:10 அளவிலே திருடப்பட்ட கார் ஒன்றை ஓட்டிச் சென்று மற்றொரு வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய 39 வயதுடைய நபர் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விபத்து நடந்தவுடன் வாகனத்தை விட்டுவிட்டு தப்பியோடிய நபர் கண்காணிப்பு கேமரா காணொலிகள் மூலம் அடையாளம் காணப்பட்டு அன்று மாலையே டவுன் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட போது அவரிடம் பென்டனாயில் என சந்தேகிக்கப்படுகின்ற போதைப் பொருள் கண்டெடுக்கப்பட்டது. அவர் மீது போதைப் பொருள் வைத்திருத்தல், வாகனம் திருடியமை, ஆபத்தான முறையிலே வாகனம் செலுத்தியமை, விபத்து நடந்த இடத்திலிருந்து தப்பியோடியமை, ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை செலுத்தியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நன்னடத்தை விதிகளையும் மீறி இருக்கின்ற அவர் தற்போது நீதிமன்ற காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். வடக்கு ஒன்டாரியோவின் சூசைன் மேரி நகரின் கிழக்கே அமைந்திருக்கின்ற ஹொரான் சோஸ் நகராட்சியிலே வேலைக்கு தாமதமாக வந்த ஊழியரை தாக்கிய குற்றத்திற்காக உணவக உரிமையாளர் ஒருவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 7 மாலை 5:30 அளவிலே ஊழியர் பணிக்கு தாமதமாக வந்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. அப்போது ஆத்திரமடைந்த 44 வயதான உரிமையாளர் ஊழியரின் இடுப்பு மற்றும் முதுகு பகுதியிலே தாக்கியிருக்கின்றார். கடந்த ஜூலை மாதமும் இதே போன்றதொரு தாக்குதல் சம்பவம் நடந்திருப்பதை போலீசார் விசாரணையிலே கண்டறிந்தார்கள். 2 தாக்குதல் குற்றச்சாட்டுகளின் கீழ் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிற உரிமையாளர் அக்டோபர் 14 எலியட் லேக் நீதிமன்றத்திலே ஆஜராக்கப்பட இருக்கின்றார். டொரண்டோவைச் சேர்ந்த முன்னாள் விமான பணியாளரான 34 வயதுடைய டெலாஸ் போர்கோனிக் என்கின்ற நபர் போலியான விமான அடையாள அட்டையை பயன்படுத்தி 200க்கும் மேற்பட்ட முறை இலவசமாக பயணித்த குற்றத்தை தற்போது ஒப்புக்கொண்டிருக்கின்றார். ஜனவரி 2020 முதல் அக்டோபர் 2024 வரை டொரண்டோவைச் சேர்ந்த விமான நிறுவனம் ஒன்றின் போலியான அடையாள அட்டையை காண்பித்து அமெரிக்காவின் சிகாகோ, ஹொனலுலு மற்றும் போர்ட்வர்த் ஆகிய நகரங்களை மையமாக கொண்ட 3 விமான நிறுவனங்களில் இவர் பைலட்டுகளுக்கான இலவச இருக்கையை பெற்று பயணித்திருக்கின்றார். லாஸ் ஏஞ்சல்ஸ் முதல் தாய்லாந்து வரையிலான தனது சொகுசு பயணங்களை சமூக வலைதளங்களில் வீடியோவாக வெளியிட்டு பெருமை எடுத்துக் கொண்ட இவர் அக்டோபரிலே பனாமாவில் வைத்து பிடிபட்டு ஹவாய்க்கு நாடு கடத்தப்பட்டார். மோசடி வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட அவர் அந்த 3 விமான நிறுவனங்களுக்கும் நஷ்டஈடு வழங்க சம்மதித்திருக்கின்றார். விமான நிலையங்களின் பாதுகாப்பு குறைபாடுகளை இந்த சம்பவம் அப்பட்டமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருப்பதாக விமான போக்குவரத்து நிபுணரான பாயில் டர்டே கவலை தெரிவித்திருக்கின்றார். ஒட்டாவாவின் மனோட்டிக் பகுதியிலே இருக்கின்ற
வங்கி ஒன்றின் வழியே கடந்த திங்கட்கிழமை காலை பேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் மூலம் பொருட்களை விற்க வந்த நபரிடம் ஆயுதத்தை காட்டி கொள்ளையடிக்க முயன்ற ஒரு சம்பவம் தொடர்பாக தற்போது போலீசார் விசாரித்து வருகிறார்கள். காலை 10:30 அளவிலே பிவோவுட் சாலையில் இருக்கின்ற CIBC வங்கிக்கு வெளியே இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொருளை வாங்குவது போல வந்த ஒரு இளம் நபர் திடீரென்று துப்பாக்கியை காட்டி விற்க வந்தவரை கொள்ளையடிக்க முயன்றிருக்கின்றார். அப்போது 2 முறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போதிலும் யாருக்கும் குண்டு காயம் ஏதும் ஏற்படவில்லை. எனினும் தாக்குதலிலே அந்த விற்பனையாளர் சிறு காயங்களுக்கு உள்ளாகினார். அங்கிருந்த வங்கி பாதுகாவலர், பணியில் இல்லாத காவல்துறை அதிகாரி மற்றும் பாதிக்கப்பட்டவர் என மூவரும் இணைந்து அந்த நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார்கள். இணையவழி விற்பனை மற்றும் பரிவர்த்தனைகளுக்கு பாதுகாப்பான வர்த்தக வலயங்களை, அதாவது சேஃப் ட்ரேட் சோன்ஸை பயன்படுத்துமாறு ஒட்டவா போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இத்துடன் இந்த நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் கருத்துரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வீடியோவினுடைய இறுதியிலும் இருக்கின்றது. வாட்ஸ்அப் குழுவிலே இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள். இணைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் உங்களுடைய தனி உரிமையை பாதுகாப்பதற்காக வாட்ஸ்அப் குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படாது. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.